2026ஆம் ஆண்டுக்கான இடைக்கால பட்ஜெட்டை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு சரியாக 9:30 மணிக்கு தாக்கல் செய்திருக்கிறார். அதற்கு முன்னதாக இன்று காலையில் சட்டப்பேரவைக்கு வந்த அதிமுக உறுப்பினர்கள் இந்த பட்ஜெட் ஒரு காதுகுத்தும் விழா என்பதை குறிக்கும் வகையில் ஒரு அழைப்பிதழ் போன்ற காதுகுத்து விழா அழைப்பிதழ் போல இந்த பட்ஜெட்டை விமர்சனம் செய்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டப்பேரவை வளாகத்தில் காண்பித்திருக்கக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மாபெரும் காதுகுத்து விழா. சற்று நேரத்தில் தமிழக சட்டமன்றத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் மாண்புமிகு நிதியமைச்சர் அதை முன்னின்று காதுகுத்துவார் என்று ஒரு அழைப்பிதழ் போன்று இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரை விமர்சித்து அதிமுகவினர் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தொடரை மிக கடுமையாக விமர்சிக்கும் வகையில் இந்த அழைப்பிதழை காட்டி அவர்களுடைய எதிர்ப்பை நூதனமான முறையில் அதிமுக உறுப்பினர்கள் இப்போது அதை காண்பித்து அவர்களுடைய போராட்ட முன்னெடுப்பை எடுத்திருக்கிறார்கள். சட்டப்பேரவைக்குள் செல்வதற்கு முன்பு செய்தியாளர்கள் முன்பாக தமிழகத்தின் 2026ஆம் ஆண்டு இடைக்கால பட்ஜெட் ஒரு காதுகுத்து விழா என்றும் மக்களுக்கு காது குத்துகிறார்கள் என்ற அழைப்பிதழை செய்தியாளர்கள் முன் அதிமுக உறுப்பினர்கள் அதை காண்பித்து நூதனமான முறையில் அந்த எதிர்ப்பை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு 2026ஆம் ஆண்டுக்கான அந்த இடைக்கால நிதிநிலை அறிக்கை என்பது மக்களுக்கான ஒரு மாபெரும் காதுகுத்து விழா என்று இப்போது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த ஒரு நூதனமான எதிர்ப்பை இந்த முறை இந்த திமுக அரசின் கடைசி பட்ஜெட் கூட்டத்தொடரில் அந்த எதிர்ப்பை காண்பித்து இருக்கிறார்கள். இதன் மூலமாக தேர்தல் வர உள்ள நிலையில் மார்ச் மாதம் தேர்தல் அறிவிக்கப்பட உள்ள சூழ்நிலையில் இந்த நிதிநிலை அறிக்கையானது இந்த ஆண்டுக்கான ஒரு முன் மானிய கோரிக்கை மற்றும் இடைக்கால நிதிக்கான ஒரு பட்ஜெட் தான் என்பதால் மிகப்பெரிய அளவில் திட்டங்கள், முதலீடுகள், அறிவிப்புகள் இதில் இடம்பெறாது. இருந்த போதிலும் சட்டமன்ற தேர்தல் அடுத்த ஏப்ரல் மாதம் நடைபெற இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த ஆட்சியின் கடைசி நிதிநிலை அறிக்கைக்கான கூட்டத்தொடர் என்பதால் இந்த நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடரில் தேர்தலை ஒட்டி புதிய அறிவிப்புகள் இடம்பெறக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிதிநிலை அறிக்கையானது மக்களுக்கான ஒரு காதுகுத்தும் விழாதான் என்றும் 9:30 மணி அளவில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு மக்களுக்கு காதுகுத்துவார் என்று அதிமுகவினர் நூதனமான முறையில் இந்த எதிர்ப்பை பதிவு செய்து இருக்கிறார்கள். இந்த நிதிநிலை அறிக்கை கூட்டத்தை அதிமுக புறக்கணிக்குமா, பங்கேற்குமா? இந்த ஆட்சியின் கடைசி கூட்டத்தொடர் என்பதால் ஒட்டுமொத்தமாக இந்த நிதிநிலை அறிக்கையை புறக்கணிக்கப் போகிறார்களா என்று அனைவரும் எதிர்பார்த்திருந்த நிலையில் ஒரு திடீர் திருப்பமாக அவர்கள் அதிமுகவினர் இந்த காதுகுத்து விழா அழைப்பிதழோடு அவர்கள் நிதிநிலை அறிக்கை வாசிப்பதற்கு முன்பாக சட்டப்பேரவைக்குள் நுழைகிறார்கள். இப்போது பேரவைக்குள் இது இந்த காதுகுத்து விழா என்ற அட்டையையோ பதாகையோ அவர்கள் காண்பிப்பதற்கு பேரவை சபாநாயகர் அனுமதிக்க மாட்டார் என்பதால் சட்டப்பேரவைக்கு வெளியிலேயே இந்த நூதன எதிர்ப்பை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த முறை எழுப்பி இருக்கிறார்கள். இந்த எதிர்ப்பு என்பது கடந்த 5 ஆண்டுகளாக தமிழகத்தில் 5 நிதிநிலை அறிக்கைகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ள சூழ்நிலையில் இந்த நிதிநிலை அறிக்கையானது முன்பண மானிய கோரிக்கை, இடைக்கால செலவுகளுக்கான நிதி ஒதுக்கீடு ஆகியவைக்கான திட்டங்கள் மற்றும் நிதி ஒதுக்கீடுக்கான அனுமதி ஆகியவை மட்டும்தான் இந்த நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறும் என்பதால் ஏப்ரல் மாதம் அல்லது மே மாதம் தேர்தல் நடைபெற்று ஜூன் மாதம் புதிய அரசு பங்கேற்கும் நிலையில் அந்த புதிய பட்ஜெட் ஜூன் மாதம் புதிதாக தாக்கல் செய்யப்படும். இதனால் இது ஒரு 6 மாதத்திற்கான இந்த நிதிநிலை அறிக்கை தான் இன்றைய கூட்டத்தில் தாக்கல் செய்யப்படும் என்றும் கடந்த 4.5 ஆண்டுகளாக பட்ஜெட் என்ற பெயரில் தமிழக அரசு மக்களுக்கு காது குத்தி ஏமாற்றி வருகிறது என்பதை அவர்கள் குறிப்பிடும் வகையில் அதிமுகவினர் இந்த நிதிநிலை அறிக்கை தொடர்பான கடுமையான விமர்சனத்தை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். சட்டப்பேரவையில் அதிமுக உறுப்பினர்கள் உள்ளே சென்றுள்ள நிலையில் இந்த கடந்த 4.5 ஆண்டுகள் ஆகியுள்ள சூழ்நிலையில் இந்த ஆட்சியின் கடைசி சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இந்த கூட்டத்தொடர் தான். இந்த கூட்டத்தொடரில் 3 விதமான முக்கியத்துவம் என்னவென்றால், இது ஆட்சியின் கடைசி கூட்டத்தொடர் என்பதோடு மட்டுமல்ல, தேர்தலுக்கு முன் கூட்டப்படக்கூடிய ஒரு கூட்டத்தொடர். மேலும் இது இடைக்கால நிதிநிலை அறிக்கை மற்றும் மத்திய இடைக்கால வேளாண் நிதிநிலை பட்ஜெட் ஆகிய இரண்டுமே இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. 9:30 மணிக்கு தங்கம் தென்னரசு நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்வார். அதைத் தொடர்ந்து வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வமும் இந்த நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்வார். இந்த நிதிநிலை அறிக்கை தேர்தலுக்கு முந்தைய பட்ஜெட் இடைக்கால பட்ஜெட் என்பதால் மகளிர் மற்றும் விவசாயிகள் மற்றும் இளைஞர்கள், சிறு வணிகர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினருக்குமான முக்கிய அறிவிப்புகள் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், இடைநிலை ஆசிரியர்கள், தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்ட மருத்துவ பணியாளர்கள், ஊராட்சி செயலாளர்கள் என பல்வேறு தரப்பினரும்
அவர்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தியும் போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள். அவர்களது கோரிக்கைகளில் சில ஏற்கப்பட்டு அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த ஏற்கப்பட்ட கோரிக்கைகளுக்கான நிதி ஒதுக்கீடு மற்றும் புதிய கோரிக்கைகளை ஏற்க இயலுமா இயலாதா என்பது குறித்தும் இன்றைய இந்த நிதிநிலை அறிக்கையில் அவர்கள் வெளியிடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பட்ஜெட் இடைக்கால பட்ஜெட்டாக இருந்தாலும் இது ஒரு தேர்தல் பட்ஜெட்டாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. ஏனென்றால் தேர்தலுக்கு முன்னதாகவே அவர்கள் இந்த மகளிர் உரிமை தொகையை அவர்கள் 5000 ரூபாயாக இந்த முறை உயர்த்தி மகளிருக்கு செலுத்தி இருப்பதற்கு அதிமுகவினர் இது தோல்வி பயத்தால் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் என்று ஏற்கனவே எதிர்ப்பு தெரிவித்திருந்தார்கள். அதற்கான நிதி ஒதுக்கீடும் இன்றைய இடைக்கால நிதிநிலை அறிக்கையில் ஒதுக்கீடு செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அப்போது சட்டமன்றத்தில் அரசின் திட்டங்களுக்கான எதிர்ப்பு என்ன என்பது குறித்து எதிர்க்கட்சிகளின் விமர்சனத்திற்கு பேசுவதற்கு அனுமதி அளிக்கப்படாது. அதனால் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இந்த முறை வெளிநடப்பு செய்வார்களா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. அதிமுக பாஜக கூட்டணி இந்த முறை உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் தமிழக சட்டப்பேரவையில் இந்த இடைக்கால பட்ஜெட் கூட்டத்தொடர் மிகுந்த எதிர்பார்ப்பை மக்களிடையேயும் ஏற்படுத்தி இருக்கிறது. புதிய வாக்குறுதிகள் திட்டங்கள் இந்த நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்படுமா என்றால் அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவு என்றுதான் கூறப்படுகிறது. ஏனென்றால் 2 மாதங்களுக்கான நிதி செயல்பாட்டு நடைமுறைகளுக்கான அந்த முன்பண மானிய கோரிக்கை மற்றும் கூடுதல் மானிய நிதி ஒதுக்கீடுக்கான கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும். இதனால் இந்த நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டு இதற்கு ஒப்புதல் பெறப்பட்டு ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட பல்வேறு திட்டங்கள் மற்றும் புதிய அறிவிப்புகள் ஆகியவற்றை நிறைவேற்றுவதற்கான இந்த நிதி ஒதுக்கீடு தான் இன்றைய நிதிநிலை அறிக்கையில் இருக்கும். இந்த 4 நிதிநிலை அறிக்கைகளும் கடந்த 4 ஆண்டுகளாக தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் இது 4.5 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள சூழ்நிலையில் இன்று 5வது ஆண்டாக இந்த ஆட்சியின் கடைசி நிதிநிலை அறிக்கை, இந்த அரசின் இந்த சட்டப்பேரவையின் கடைசி கூட்டத்தொடர் மற்றும் தேர்தல் காலத்தை ஒட்டி தாக்கல் செய்யப்படக்கூடிய பட்ஜெட் என 3 விதமான முக்கியத்துவம் வாய்ந்த நிதிநிலை அறிக்கையாக இந்த நிதிநிலை அறிக்கை இடம்பெற்று இருக்கிறது என்பதால் மிகுந்த எதிர்பார்ப்பு மக்களிடையே இந்த இடைக்கால நிதிநிலை அறிக்கையால் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த நிதிநிலை அறிக்கைக்கு முன்பாக 2025ஆம் ஆண்டுக்கான இந்த தமிழ்நாட்டின் பொருளாதார ஆய்வறிக்கை நேற்று தலைமைச் செயலகத்தில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு மற்றும் மாநில திட்டக்குழுவின் செயல் துறை தலைவர் ஜெயரஞ்சன், நிதித்துறை செயலாளர் உதயசந்திரன் உள்ளிட்டோர் தாக்கல் செய்தனர். அந்த பொருளாதார ஆய்வறிக்கையின்படி தமிழகத்தின் வளர்ச்சியானது 11.9% இருக்கும் என்றும் இது நாட்டின் சராசரி வளர்ச்சி விகிதத்தை விட ஏறத்தாழ 2 மடங்கு வளர்ச்சியாக இருக்கும் என்று பொருளாதார ஆய்வறிக்கையில் நேற்று அந்த மாநில திட்டக்குழுவின் துறை தலைவர் ஜெயரஞ்சன் அளித்த பேட்டியில் தெரிவித்திருந்தார். பொருளாதார ஆய்வறிக்கையில் தனிநபர் வருமானம் தமிழகத்தில் 3,62,000 உயர்ந்திருக்கிறது என்றும் இது நாட்டின் சராசரியை விட 1.77% அதிகம் என்றும் உற்பத்தி தொழில்துறையில் 14.74 வளர்ச்சி சதவீதத்தை தமிழ்நாடு எட்டி இருக்கிறது என்றும் மத்திய அரசு முக்கியமான திட்டங்களுக்கு போதிய நிதி ஒதுக்கீடு செய்யாத ஒரு சூழ்நிலையிலும் தமிழ்நாடு இந்த வளர்ச்சி விகிதத்தில் நாட்டிற்கே முன்னுதாரணமாக ஏறத்தாழ 2 மடங்கு ஒட்டுமொத்த இந்தியாவின் வளர்ச்சியை விட 2 மடங்கு வளர்ச்சியை சாத்தியமாக்கி இருக்கிறது. 11.9% என்பது நாட்டின் சராசரி வளர்ச்சி விகிதத்தை விட ஏறத்தாழ 2 மடங்கு என்று மாநில திட்டக்குழுவின் செயல் தலைவர் ஜெயரஞ்சன் அவர் இன்று அதிகாரப்பூர்வமாக நேற்று அறிவித்திருக்கிறார். தமிழகத்திற்கான பொருளாதார ஆய்வறிக்கை என்பது நாட்டிலேயே தமிழகத்தில் தான் முதன்முறையாக அவ்வாறு ஒரு மாநில நிதிநிலை அறிக்கைக்கு பொருளாதார ஆய்வறிக்கை தாக்கல் செய்யப்படுகிறது. தமிழகத்தில் அதற்காக அமைக்கப்பட்டுள்ள அந்த குழு மாநில திட்டக்குழுவில் அந்த பொருளாதார ஆய்வறிக்கையின் புள்ளி விவரங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. இன்னும் சற்று நேரத்தில் தங்கம் தென்னரசு நிதிநிலை அறிக்கையை சரியாக 9:30 மணிக்கு தாக்கல் செய்ய இருக்கிறார்.